வந்து என் வெளியில போங்கன்னு சொல்றீங்க சார். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா சொல்லுவீங்களா சார்? ஏன்னா என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே சார் உட்காந்துருக்கேன். வேணான்னு சொல்லமா உங்களோட ஐயோ தான் சார் சொன்னாரு எங்ககிட்ட. எங்களுக்கு வருத்தமா இருக்காதா சார்? வெளியில போனா நான் எங்க வெளியில போறது? உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள ஆனாலும் போகக்கூடாது சார். கார்டியாக் அரெஸ்ட் வந்து வைஃபா வந்து நான் வெளியில நிக்கிறேன் சார். அவங்க என்ன 41 பேர் வந்து கரூர்ல வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளாக சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. என்னை எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? காலையிலேருந்து ஸ்டாண்டிங். காலையில் 7 மணிக்கு போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனது. எனக்கு அவங்க சொன்னது வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் தெரியல. எனக்கு வந்து பர்சனலாக ஐஓ வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குது, ஆனால் அவருக்கு அது பெயின்லெஸ்ஸாக இருந்தனால அவருக்கு அந்த பெயின் உணர முடியல இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து ஐஓ வந்து என்கிட்ட சொன்னார் அவர். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து என்னை வந்து உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒய்ஃபாக இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தானே நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பேன். நான் 41 பேர் வந்து கரூரில் வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளாக சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. when டாக்டர் itself has told that he had a cardiac arrest அப்படின்னு சொல்லு. இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கே உடம்பு ரொம்ப முடியலைங்க. எதுக்குங்க இவ்வளோ? இது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறேன். நான் சைதா பெட்கோட்டில் அவ்வளோ நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு. நான் இங்கே வந்துட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 hours நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? வேர் ஷுட் ஐ கோ when my husband is inside the campus ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இத்தனை இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு, அதனால் நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு தான் we will be taking him to the court அப்படிங்கிறாங்க. இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கவே கூடாது. ஆஸ் அ ஒய்ஃபாக எனக்கு என்னோட டியூட்டி நான் பண்ணணும்ல, அது கூட என்னை பண்ண விடாத அளவுக்கு என்னை இப்படி ஆக்கக்கூடாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் என்னை எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? காலையிலேருந்து ஸ்டாண்டிங். அரெஸ்ட் ஆகுது அதெல்லாம் வந்து தட் இஸ் அப் டு த கோர்ட்ஸ் டு டிசைட். நான் வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலை. ஆனால் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. காலையில் 7 மணிக்கு வந்து எங்களை அவர் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து தான் தெரியுது எதனால வை ஹி வாஸ் அரெஸ்டட் அப்படிங்கிறது. அண்ட் இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஏன்னா வந்து அவர் பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பர், அது ஒன்றும் சாதாரண நியூஸ் பேப்பர் இல்லைங்க, மொத்த இந்தியாவே படிக்கிற நியூஸ் பேப்பர். அதுலேருந்து வந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து வேர்பேட்டமாக கோட் பண்ணி தான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அது ஒன்றும் அவரே வந்து ஓனாவோ இல்லைனா வந்து வதந்தி பரப்புகிற மாதிரியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பேசல. பிகாஸ் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் இருக்கிற ஐ விட்னஸஸ் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு படித்து தமிழில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. We only place our trust in the democracy, in justice and in God. We hope that the courts and the police will do justice to us. Thank you.